நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வெம்பக்கோட்டை ஒன்றியம் விஜயரங்கபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த பசும்பொன் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை காளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா ஆன்மீக எழுச்சியுடனும் வேத மந்திர ஒலிகளின் முழக்கத்துடனும் விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல வாரங்களாக திருப்பணி பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. கோவில் விமானம், ராஜகோபுரம், கலசங்கள், பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் மற்றும் கோவில் வளாகம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது. கோவில் சுவர்கள் சீரமைக்கப்பட்டு வண்ண பூச்சு செய்யப்பட்டது. இதனால் கோவில் புதுமை பொலிவுடன் காட்சியளித்தது. யாகசாலை பூஜைகள் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் தலைமையில் கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் ஆன்மீக உணர்வில் மூழ்கினர். தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வாக விமான கலசத்திற்கும் பரிவார தெய்வங்களான வலம்புரி விநாயகர், கற்பக விநாயகர், கால பைரவர், கோட்டை முனீஸ்வரர், வைஷ்ணவி ஸ்ரீதேவி, துர்க்கை அம்மன், கோட்டை கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வங்களின் கலசங்களுக்கும் புனித நதிநீர் வேத மந்திரங்களுடன் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த தருணத்தில் அம்மன் திருவடி சரணம் என பக்தர்கள் முழக்கமிட்டனர். 21 வகை அபிஷேகம். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கோட்டை காளியம்மனுக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். முக்கிய பிரமுகர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். அதில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ராஜாவர்மன் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். மேலும் உள்ளூர் முக்கியஸ்தர்கள், கிராம பிரதிநிதிகள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து சாமியை வழிபட்டனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் கமிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முழு கிராமமும் திருவிழா போன்று அலங்கரிக்கப்பட்ட நிலையில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாகவும் அமைதியாகவும் நிறைவடைந்தது. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா. அழகர்சாமி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.